தயிர் சாதம் நல்லா க்ரீமியாக சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ரொம்பவே சிம்பிள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்து ஊற வச்சு நல்லா கொஞ்சம் குலைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை நல்லா மசிச்சு விடுங்க கரண்டியால். இப்போ நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் தயிர் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியான தயிர். அதை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு பால், அப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி லூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஆற ஆற வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகும், நேரம் டைம் எடுக்க. அதனால் தண்ணி கொஞ்சம் நல்லா தளன்னு நம்ம செய்யணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி வந்து 1/2 கப் அளவு சேர்த்துட்டு, இப்போ நம்ம சோறு வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருந்தோம். இருந்தாலும் தயிர்லாம் சேர்க்குறதுனால இன்னும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்தளவுக்கு தளன்னு இருக்க மாதிரி கலந்து விடுங்க. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு காஞ்ச திராட்சையை கழுவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்புக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன், வேறு எதுவுமே சேர்க்கல. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் நம்ம தயிர் சாதத்தில் கலந்து விட வேண்டியது தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் மல்லித்தழை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.